இது மச்சான் இது அண்ணன் தம்பின்னு சொல்லி இன்னைக்கு பிடிக்கக்கூடிய உயிரை விட்டுக்கிட்டு நாளைக்கு பிடிக்கலாமே போனான்னு வச்சுக்க நிலைத்தவரை விடவான் யம தர்மராஜன் மலைய சூத்தரையில் வீழ்ந்து கீழே ஓடுகிற கிரையாகி விடுவான். இதுவரைக்கும் நீதி நெறி தவறாதனால அவருக்கு யம தர்மராஜன் பேரு. யமன் சமன் அங்கதான் கூட்டுவன் நமன் சுரங்க வாயின் கொம்பு பெண்ணன் ஒரு பலப்பட்ட பால் பிடிங்கி பால் மாட்டி மாட்டி அப்படி ஒரு பலப்பட்ட பெண்களும் யமனுக்கு உயிரை பிடிக்கக்கூடிய யம தர்மனுக்கு இப்படிப்பட்ட தண்டனைனா பூலோகத்துல பாவம் செய்தவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனைங்களா அதோ நிர்மான் சிவலோகா ஒருவனை கொண்டுட்டு வந்து கொண்டு அடிக்கிறாங்க எப்பெரிய பாவ செயலை செய்தவன் தெரியுமா பண்ணி அடிப்பேன் இப்படி அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஒரே இருமா சகலவங்க இப்படி அத ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணுடைய கோல் வார்த்தை கேட்டு தன்னுடைய தாயும் தகப்பனையும் காலால் எட்டி உதைத்த சண்டாள பாவி. இது போன்ற அழகா ஏன் அழகு இல்லையாவா பொண்ணை பார்த்து அதான் என்ன வயசான அம்மா அப்பா என்ன செய்வோம் நீங்க ரெண்டே சத்தம் கேட்கும் என்ன குடம் நடக்குது வில்லு பாட்டை பார்த்தோமா கஞ்சி தண்ணியை குடிச்சோமா ஏதாவது பள்ளியோடத்துல போய் படுத்தோமா இல்ல மாட்டு தொழுவ படுத்தோமா இன்னும் காலையில எழுப்பி வீட்டுக்கு போற மாதிரி இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சு மகனும் மருமகனும் ஜோடியா இருக்க நேரத்துல ஏன் போனே அதை வெளியே கொண்டான் ஏன் போனே அதை வெத்தலை தட்டாயிடு சுத்தம் இவன் பாப்பா எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு முடியும் பேருவாங்க ஒரு மாதிரி மட்டும் பாரு நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 கூட கிடைக்க ஆமா நான் கிட்ட வரச்சுனாலே இருக்கிறப்ப அப்பா கூப்பிடான் நீங்க கிட்ட வரலான்னு இருக்கிற கோபா கூப்பிடான் இல்ல 15 கழிச்சு 3வது நாள் வெள்ளிக்கிழமை ஆமா சர்ச்சுக்கு எந்த ஊரும் மாடியில வாடகைக்கு போகும் ஒன்றிலே நம்ம அங்க போகணும் ஆமா இல்ல நான் அம்மா வீட்டுக்கு தோப்பு நல்லது அம்மா வீட்டுக்கு தோப்புருக்கு போயிட்டு வா ஐயோ பாப்பா மானுவலா என்ன செய்வான் போட்டி அதானே எனக்கு அம்மா அப்பா தான் முக்கியம் இங்கதான் வந்தோட 3வது நாளே முந்தால வந்துடும் அண்ணே நினைக்கிறது தப்பு எந்த ஒரு ஆம்பளை பிள்ளை தாய் முன்னாடி சேலையை பிடிச்சு வளர்றானோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்டாட்டி முன்னாடி தான் பிடிப்பான் ஏன் தாய்க்கு பின் தாரம் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதாவது தாய் சொல்லிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரம் மூதேவி அதாவது எனக்கு அதுதான் உனக்கும் அம்மா தான் தப்பா சொல்லிட்டு எப்படி சமாளிச்ச தாய் சிறந்த கோயில் இல்லை தாயின் சிறந்த கோயில் இல்லை அந்த சொல்லிக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படி இருந்தாங்க அப்பா இப்போ அதனால கட்டுற நேர காலம் அனாத ஆசிரமத்துக்கு அனுப்ப நல்லது ஒண்ணுக்குமே அவன் தரச்சு வாக்கி தொழிட்டு கிடக்குது இல்லன்னா அதாவது 3 மாடி கட்டடம் போட்டு அன்னை இல்லம்னு பேர் வச்சிருப்பான் பெத்தவங்களுக்கு தங்கக்கால ஒரு ரூம் இருக்காது அப்படிதான் ஆனால் தாய் சொல்ல ஏதாவது எழுத்த வீரவனுக்கு இந்த உலகத்துல தண்டனை உண்டு
அது மட்டுமல்ல கொட்டை குறித்து குறைவதற்காக நடந்தவர்கள் காலையில 6 மணில இருந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நல்லா வேலை பார்க்கலாம். வேலை வாங்க என்ன சொல்ல தெரியுங்களா? அண்ணே சாப்பிடுங்க நீ இல்லைன்னா எங்க வேலையே நடக்காது. 57 கட்டையை வச்சுட்டு 5 விரல வச்சு 61 கட்டையை வச்சுட்டு 5 விரல வச்சு புரட்டிட்டு கிடக்கா. சில நேரம் கடை கிடைக்காம பாம்போட ஊரை சுத்தி சுத்தி ஓடி கிடைக்குதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்பளம் கொடுக்கவே எப்படி சொல்ல தெரியுங்களா? செஞ்சுக்கான் பெரிய பார்த்து நான் 7:30 மணிக்கே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஒரு எவன் பாதி சேர்ந்த வேலைக்கு போறோம். நாங்களா இருந்தாலும் எவ்வளவா தந்தோம். இப்படி பேசி 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 சம்பளம் கொடுக்கிறானே அவருக்கும் தண்டனை உண்டு. உழைப்பு எப்படியும் அதற்குரிய சம்பளத்தை கொடுக்கும்போது சிரித்த முகத்தோடு கொடு. அப்பதான் அதை வாங்கி செல்றவங்க நல்லா இருப்பான். நிம்மதியாகவும் இருக்கும், அது மட்டுமல்ல எப்பா நிறைய நெல் விளையப்பட்டனத்திலே சண்டாளங்க சண்டாளர்கள் பூலோகத்தில் பெரிய நெல்லியாவார். அண்ணே ஒரு கொட்டை நெல்லு தானே அப்படின்னு சொன்னா நாளை காலைல வாங்க. நெல்லு இல்லாம இல்ல, அதுல ஒரு தந்திரம் இருக்கும். ஒரு அறத்த கதவு அதை திறந்து அந்த ரூம்ல அரைக்கோட்டை நல்ல நெல், அரைக்கோட்டை சண்டு நெல், அதை தண்ணிய தொலைச்சு நெல்ல விசரி போட்டுருவாங்க. காலையில எழுப்பி பார்த்தேன்னா இந்த சண்டு நெல்லாம் தண்ணி குடிச்சு என்ன மாதிரி மண்டபி சொன்ன மாதிரி இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க? தங்க மணி போல இருக்கு நெல் எப்படி தங்க மணி போல. அப்படி சண்டாளனுக்கு இந்த உலகத்தில் தண்டனை என்ன பண்ணி பொம்பளைகளுக்கு தண்டனை கிடையாதோன்னு நினைக்கப்படாது. ஆணுக்கு பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்த பூமி நம் பூமி. அதுவும் தென் பூமி தெச்சலம் நம் நாடு. தெச்சலா பூமியில ஆணுக்கு பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கணும். 33% இருந்து 50% வாங்கிக்கிட்டு ஆம்பளை பார்க்க எல்லா வேலையும் பெண்கள் பாக்குறாங்க. ஆம்பளை அவ்வளவு வீட்டுல குடிச்சிட்டு பொம்பளை வேலைக்கு போகுது. 5 வருஷம் கழிச்சவங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டு பாருப்பா. பெண்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? கொத்தமனை அறியாமல் அண்டை மனை போன்ற பெண்ணால் அந்த பெண்களை எல்லாம் புழுக்கள் குழிய பிடிச்சு தள்ளி விட்டுருவா நம்ம சாமி. காலச்சாமி கடவுளே இருக்கு. நாளைக்கு கருங்கல் கதாநாயகம் வருது. அது மட்டுமல்ல ஒரு சில பெண்கள் தன்னுடைய கணவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க எதிர்த்து கேட்டாலும் பார்த்து எதிர்த்து பேசுவாங்க. அதாவது தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பெண் என்று சொல்லக்கூடியவள் பொறுமையாகத்தான் சொல்ல வேண்டும். அதான் எங்களை மாதிரி பெண்களை எல்லாம் பொறுமையின் சிகரம்னு சொன்னாங்க. இது முத்தாரம்மா ஏற்கனவே மூச்சு முட்டு தாங்க முடியல. ஆமா ஏன்னு இல்ல அதாவது ஒரு மனைவியாகப்பட்டவள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் தொட்டு தாண்டி கட்டி கணவன் கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார். அந்த காலம்ல ஒரு மனைவி கணவனை நடித்து பேச மாட்டாங்க. அப்ப அந்த காலம் அப்படி இருந்துச்சு. என்னங்க வாங்க போங்க இப்படிதான் கேட்கும். சாப்பிடுங்க இங்க இருந்து கூப்பிட்டா கிச்சன்ல இருந்துதான் கூப்பிட்டு பேசுவாங்க. இப்ப என்னன்னு சொல்லிடும் காலப்பட்டு ஆட்டி கிடப்பான். தலையை அழைச்சி முடிய சோத்திரப்பட்டுக்கிட்டு இருப்பான். தலையை அழைச்சி அந்த அப்பள குத்தி இருக்குல்லையா? அப்பள குத்தி தம்பி அவன் சோத்துக்கிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு மொத்த வேலை பார்த்து பொறுக்க முடிஞ்சு வேலைக்கு காஞ்சி அப்பதான் சோத்துக்கிட்டு இருப்பான். இவன் சேர தூக்கி போட்டுக்கிட்டு சீனி போட்டுக்கிட்டு நீ வந்து குவாலிட்டு கிடப்பான். அவன்
அப்பாவை சுவாரத்துக்கு தலையில ஒரு தட்டு நல்லது ஓடமா முடி வச்சு ஒரு குத்து நல்லது அந்த ஆளு போய் ஒரு அறையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்டுப்போ இப்ப 2025 வீட்டுக்கு வெளியே சண்டை நடக்கவும் தெரியும் யார் அடிக்கும் கதவுடிக்கு வீட்டுக்கு போன தெரியுமா யார் அடிக்காது 100% ஆண்களுடைய நிலைமையில வடிவேல் ஆண்கள் வடிவேல நாங்கெல்லாம் யாரு தூங்கும் கோவை சரதாவா இல்ல கோவை சரதாவா தூங்கும் போது காதை ஆட்டிக்கிட்டே வரங்கலாம் இல்லன்னா உங்களுக்கே மாலை போட்டு உங்க வாட்ஸ்அப்லக்கே கண்ணீர் சொல்லுவோம் அதாவது இந்த மனுஷன் 2 கால்ல போறவங்க 4 கால்ல வந்தா தான் நீங்க சொல்ற நிலைமை 2 கால்ல ஒழுங்கா வந்தா நீங்க ஒண்ணும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது வாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் தி ஜென்ட்ஸ் ஆல் எவரிபடி அப்படி இருக்கு ஆனால் மக்களே பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை தான் புண்ணிய செய்தவங்க இருக்காங்க நிறைய பேர் யார் தெரியுமா கோயில் குளம் வெட்டி வெட்டி குரு பூசை செய்தவரை குரு பூஜை செய்தவரை இப்படி எழுதியிருந்த ஒரு கிராமத்திலே அவர்களிருந்து இப்படி ஒரு ஆலயத்தை எழுப்பி கட்டினார்கள். அவர்கள் புண்ணியவான். இவர்களை விட சிறந்த புண்ணியவான் யார் தெரியுமா? இதே மாதிரி தெய்வ ஆலயங்களை பூஜை பண்ணக்கூடிய பூசாரி. இப்ப நம்ம செய்த புண்ணியத்துல எங்க இருக்கோம்? அம்பாள் நேரம் இருக்கும். இந்த மக்கள் செய்த புண்ணியத்துல எங்க இருக்காங்க? பக்கத்துல இருக்காங்க. அப்படிதானே? ஆனா அந்த பூசாரி என்பவர் செய்த புண்ணியத்தினால்தான் அந்த கோயிலுக்குள்ளே சென்று அந்த சிலைகளுக்கு உரு கொடுத்து சரியான நேரத்திலே முறையான பூஜை கொடுக்கும் ஒரு பூசாரி சிறந்த புண்ணியவான். அவர்கள் எல்லாம் கற்பனை காவலனாக இந்திரனுக்கு மேலான பதவி கொடுப்பார்கள். அப்பனே போகலாமா? கைலாசம் எப்படி வருகிறாய்? மானோ மாலோ வேதோ சிவனே சிவனே இங்க நிறைய பேர் ஆங்காங்கே இருக்காங்களே. இவங்க யாரு? ஆமா, அது எனக்கு தெரியுது. அங்க இருக்காங்க, அவங்க யாரு? கைலாசம். ஆமா, கையில் ஏந்தி இருக்கிறாரே. ஐயா, இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமையானால் ஆயிரம் நாவின் படைத்த ஆதிசேஷனை தாழ முடியாது. ஆனால் முதல் கோட்டை வாசலிலே கையில ஒரு தப்பலை வச்சு தட்டிட்டு இருக்காரு பாரு. இவன் தான் தினமும் கோல் சொல்லும் நாரத மகரிஷி. நான் அங்கும் ஓதுவான் சம்பும் ஓதுவான். அதற்கு அப்பானை வருவன். ஆனை முகம், பானை போல வயிறு, போல காது, சப்ப காது, சம்மன் இருக்காரு. யாரு? சிவனின் மூத்த மகன் பிள்ளையா? இந்த பிள்ளை இந்த பிள்ளை ஊர்ல உள்ள பிள்ளை. அதான் எழுதிட்டு இருக்காங்க. பிள்ளை யார்? பிள்ளை விநாயகன். ஓ, இவர்தான் விநாயகன். அதற்கு அப்பானை